நேயர்களுக்கு வணக்கம். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு மீண்டும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நாம் இங்கே இருக்கோம். ஓகே, இப்போ நாம் இங்கே இருக்கின்ற போது நாம் அதாவது நம்ம அப்படின்னா நம்ம பற்றி தான் நம்ம பேச போகிறோமா? இல்லை, நம்முடைய தாய் தந்தையருக்கு மேலே பாட்டன் பாட்டிக்கு மேலே பூட்டன் பூட்டிக்கு மேலே ஓட்டன் ஓட்டிக்கு மேலே என்ன சேயோள், அதுக்கு மேலே பறை. என்ன சார் இதுதாங்க தலைமுறை. அப்போ கவியரசர் கண்ணதாசன் சொன்னது போல நீங்கள் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அப்படி அத்தனை தலைமுறைகள் உங்களை வாழ்த்த வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? சாதனை பண்ணணும். அப்படி ஒரு தலைமுறை சாதனை செய்தால் 7 தலைமுறைக்கும், அதாவது இன்னைக்கு நாம் என்று ஆரம்பித்து நமக்கு முன்ன பரன்பரை வரலையும், அதே போல் அப்படியே ரிவர்ஸில் எடுக்க அந்த பரன்பரை சென்ற சாதனை நம் வரை, நமக்கு பின்னால் அப்படிப்பட்ட சாதனைகளை ஒரு முறை சொன்னால் போகிறோம், 100 1000 முறை சாதனைகள் செய்தது போல அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர்களை சந்திக்கின்றோம், அவர்களை பாராட்டுகின்றோம். இந்த மங்கையர் சோலை நிகழ்ச்சி உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம். மலரின்ற முகம் ஒன்று சீரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பாரக்கட்டும், உறவுக்கும் நிலவுக்கும் துடிக்கட்டும், உலகத்தை ஒரு முறை மறக்கட்டும். மலரின்ற முகம் ஒன்று சீரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பறக்கட்டும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது இவ்வளவு பிரமாதமான ஒரு ஆட்டம் அதுலேயே ஆரம்பிச்சிருக்காங்க. என்னைக்கும் அந்த மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு டெம்போ இருக்கு இல்லையா, இதுதாங்க உலக ரசிகர்களை, அந்த அளவுக்கு பல மொழிகளில் உள்ள ரசிகர்களை ஈர்த்தது. நாகேஷ், நீங்கள் போட்டுக்கிட்டு ஆடக்கூடியது இப்போ மோட்டார் சுந்தரம் பிள்ளையில் குபு 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 நான் இன்ஜின், அந்த பாட்டு, அதாவது குபு 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 நான் இன்ஜின், டக்கு 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 நான் வண்டி, இன்ஜின் வேகம் இளமையின் வேகம் என் பின்னாலே தொடராதே அப்படி நீங்கள் பாடுவீங்க. அடுத்தது ஒரு சூப்பர் ஸ்டெப்ஸ் போட்டு அவர் ரொம்ப அழகாக அந்த இடத்துல உங்கள் வேகத்துக்கு ஈடாக அப்படி வரணும்னா, அப்போ இன்ஜின் மட்டும் ரயிலாகாது, அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் விட்டு போகாதே அப்படின்ட்டு அப்படி டான்ஸ் சூப்பராக ஆடுவார் இல்லையா? அப்படி அதெல்லாம் எப்படி அந்த டைம்ல 1962 நினைக்கிறேன் மோட்டார் சுந்தரம் பிள்ளை. சரிங்களா? அது ராகவனும் அவங்க எல்லாரீஸ்வரியும் பாடுவாங்க. ரெண்டாவது நாகேஷ் இந்த முதல் படத்தில் தான் இந்த மாதிரி பண்ணார்ல, அப்புறம் நல்லா செட்டில் ஆகிட்டார் அவர். நானும் அவரும் மூமெண்ட்டில் ஏன்னா அடுத்தடுத்து நிறைய படங்கள் நாங்கள் ஒன்றா பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எங்களுக்கு கம்பல்சரியாக சாங் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா படத்துலேயுமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாங்கு பூண்டி ரிசர்வாயரில் தான் எடுத்தோம். காமெடி சாங்குன்னா நானே சுருளிராஜன் அவர்களோட 4 ஹவர் 2 ஹவரில் ஒரு பாட்டை முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கேன். ஆனால் இந்த பாடல் 1 வாரமாக 10 நாளோ எடுத்தாங்க, ஒரு காமெடி சாங்கு. பூண்டியில் என்ன லைட்டு கொஞ்ச நேரம் போயிடும், ரெண்டாவது ரொம்ப அழகாக எடுக்கணும்னு இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட அந்த பாடல் இப்போ நீங்கள்லாம் எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த பாடல் எவ்வளோ அழகாக மனசில் பதிஞ்சிருக்கு, அழகான அமைப்பு. ஸோ இந்த டான்ஸ் தங்கப்ப மாஸ்டருடைய அசிஸ்டன்ட், இப்போ சொன்னேன்னே பிரபுதேவனுடைய ஃபாதர் சுந்தரம் இருக்கார், அவர் தான் மாஸ்டராகவே அதுக்கு ஒர்க் பண்ணார். ஸோ அந்த மாதிரி அந்த பாடல் அது அந்த மூமெண்ட்டு எல்லாமே நாங்கள் 2 பேருமே ரொம்ப ரசித்து பண்ணுவோம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்கள் 2 பேருக்கும். நான் இப்படி பண்ணால் நீங்கள் இப்படி பண்ணணும்னு அவரும் என்ன பண்ணால் இந்த டான்ஸை ரொம்ப அக்கறையாக கற்றுக்கிட்டு நல்லா ஆடணுன்றதுனால ஆடினார். அதனால தான் அது இதுவாக இருக்குது. அவங்க 2 லைன் அதுலேயே ஒரு 2 லைன் பாடுறதுக்கு உங்களுக்கு கேட்குறாங்க, பாட்டு கேட்குறாங்க. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு, தோழி மணமாலை காதலின் பரிசு, துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. பழைய நினைவுகள் அதை பற்றி கேட்கின்ற போது பேசுகின்ற போது ரொம்ப அருமையான ஒரு பதிவாக இருக்குது உங்களுடைய இது. ஞானப்பழம் ஜெயஸ்ரீ ஞானப்பழம் அப்படின்னு பழம் பெரும் பாடல்களை ஞானத்தோடு பாடுவதால் உங்களை பாராட்டி மொழிகின்றோம். அது மட்டும் நம்ம எப்படின்னா நிறைய மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா, ஆதித்யன், அப்புறம் அப்போது எஸ்.ஏ. ராஜ்குமார் சார், வித்யாசாகர் சார், எம்எஸ்வி லெஜண்ட்,
அதோட இவர்கள் நிறைய இசையமைப்பாளர்கள் அவர்களுடைய இசையில் பாடிய அனுபவங்கள் இருக்குது. சற்றேறக்குறைய 40க்கும், அதாவது தமிழில் ஒரு 20 படம், மற்ற மொழிகள் கன்னடம் மலையாளம்னா ஒரு 20, அது மாதிரி திரைப்பட படங்கள்லையும் பாடியிருக்கீங்க. அந்த அனுபவங்கள்? எஸ்பிபி ஐயாவோட ஒரு டூயட் அண்ட் எம்எஸ்வி ஐயா இசையமைக்கணும். ஆனால் எம்எஸ்வி ஐயா அந்த இசையமைக்கிற இதை நிறைவு அடைந்த நிலையில் தான் நான் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணேன். ஆனால் அந்த ஆசையும் எனக்கு நிறைவேறிச்சு. வாலிபன் சுற்றும் உலகம் சுற்றும் வாலிபனை வாலிபன் சுற்றும் உலகம்னு ஒரு படம் எடுத்தார். அதில் எஸ்பிபி ஐயாவோட பாடுற ஒரு டூயட் சாங்ஸு எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் எம்எஸ்வி ஐயா. உன்னோட சொந்த குரலில் நீ பாடியிருக்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு. அந்த படமும் வெளிவந்து கொஞ்ச நாள் நல்லபடியாக போச்சு. 2 வரிகள். முதலாம் தமிழுன் மொழியினிலே, இரண்டாம் தமிழுன் இடையினிலே, மூன்றாம் தமிழுன் நடையினிலே, தான தந்தான தான உடனே ரிதம் மாறும், பேட்டர்ன் மாதிரி ஃபோக் சாங் மாதிரியாகும். பாலு சார் என்னோட சேர்ந்து சூப்பர். அதாவது தமிழினுடைய ஒரு இனிமையை கொண்டு வந்த ஒரு அருமையான பாடல். அது நிறைய நிகழ்ச்சிகளில் கேட்டிருக்கோம். ஆமாங்க, வாழ்த்துக்கள். இப்போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இது தவிர ஆல்பம்ஸ் இப்போது அந்த காலத்தில் கேபிஎஸ்னுடைய பாடல்களை உள்வாங்கி பாட முடியும் அப்படின்ற அதே சூழலில் இன்றைக்கி அடுத்த ஜெனரேஷனுக்காக என்னால் ஆல்பம்ஸ் பண்ண முடியும்னு அந்த ஃபீல்டில் இதுவரையும் 1600க்கும் மேற்பட்ட ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது மெலடி தவிர பொதுவாக மற்ற ஃபாஸ்ட் சாங் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஆல்பமில் நேச்சுரல் சீனரி, லேண்ட்ஸ்கேப்பை வச்சு எல்லாம் நிறைய ஆல்பம்ஸ் வந்திருக்கு. இப்போது அதில் இதான ஒரு விஷயம், அது வந்து ஆக்சுவலி அவங்க பாட போகும்போது இந்த கேபிஎஸ் பாட்டு, இந்த பெங்களூர் ரமணி அம்மா, அந்த என்னப்பனே என் ஐயனே கந்தப்பனே கந்த காரூண்யனே பன்னிருகை வேலவனே பன்னிருகை வேலவனே கன்னிவள்ளி மணவாளனே வேல் 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 வேல், இதே பேட்டர்னில் இதே டியூனில் அவங்க லிரிக்ஸை மாற்றுவாங்க. ஸோ அந்த லிரிக்ஸ் எனக்கு பார்த்து தான் பாடணும். ஸோ இதே மாதிரி அந்த கேபிஎஸ்ஸோடைய குரல் கொண்டு வந்த மாதிரி பெங்களூர் ரமணி அம்மா குரலை கொண்டு வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேணுங்கிறனால சில பேர் கேட்பாங்க, எல்லாரீஸ்வரி அக்கா அவங்களுடைய குரலை நீங்கள் இந்த மாதிரி அம்மன் பாட்டை பாடுங்க. அதே மாதிரி ஷிரடி சாய்பாபாவுக்கு சில பாடல்கள் பாடியிருக்கேன், அது மெலடியாக வரும், உங்களுடைய சொந்த குரலில் பாடுங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன் நான். பாராட்டுக்கள். சூப்பர் மேடம். இப்போது ஜெயஸ்ரீ உங்களுக்கு பழைய நினைவுகளை நிறைய அந்த பாடல்லாம் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி பல மேடைகளில், உலகாரங்கள், எல்லா ஸ்டார் நைட்ஸ், பல ப்ரோக்ராம்ஸில் நீங்களும் போயிருக்கீங்க. அவங்கள பாராட்டி அந்த இடங்களில் கைத்தட்டி மகிழ்ந்திருக்கீங்களா? இந்த மேடையில் ஜெயஸ்ரீயை பார்த்த உடனே எப்படி நீங்கள் அவங்கள பாராட்டுறீங்க? பாட்டுங்கிறது வந்து எப்படி வந்து இப்போ நடிப்பு கிடிப்பு ஒவ்வொரு துறையில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு இது வருதோ அதே மாதிரி அது ஒரு அதில் வந்து ஈடுபாடு, டெடிகேஷன், ஒரு கடமை வந்து அதை உயிராக நினச்சி வந்து ஒன்று நம்ம நினைக்கணும். அந்த மாதிரி நினைக்கும் பொழுது அவங்க அந்த தெய்வீக பாடல் கூட பாடினாங்க. அந்த கேபிஎஸ் அம்மா மாதிரி பாடினது வந்து நிச்சயமாக ரொம்ப கஷ்டம். அது அந்த அம்மானுடைய ஆசீர்வாதம். நேராக பார்த்துருக்கீங்களா நீங்கள் அவங்கள? கேபிஎஸ் அம்மா பார்த்ததில்ல இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த அம்மா வந்து நல்ல ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க யாராவது பாடினா. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அது அவங்க வந்து அவ்வளோ தூரம் அதுக்கு வந்து உயிர் கொடுக்கணும்னு, அதாவது உள்ளுக்குள்ளேருந்து இப்போ இன்றைக்கி ஒரு மாதிரி மேடையில் வரும், நாளைக்கு இன்னொரு மாதிரி கூட வரும். ஒரே மாதிரி பாடணுன்றது சொல்ல முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிர்காவோ ஒரு ஸ்வரமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமையே, ஏன்னா அந்த ரசிப்பு உள்ளுக்குள்ளே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரசிக்கிறீங்களா. அதான் அகத்தின் அழகு முகத்தில்னு சொன்னாங்களே, அந்த அகத்தின் அழகு முகத்தில் ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரசிக்கிறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ இது பண்ணுறீங்க. ஒரு வார்த்தையில் எடுத்து ஒரு மெசேஜாக சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு நடிப்பாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நாம் முதல்ல ரசிக்கணும். அதை ரசிக்கும் போது தானாகவே வந்து அந்த இது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. நிறைய மேடையில் நான் வந்து அப்படி பார்த்துருக்கேன். நான் மட்டும் இல்லை, இப்போ நான் வந்து ஒரு நடிகையாக பார்க்குறேன். சுசீலம்மா, ஜானகி, நாங்கள் எல்லாரும், எல்லாரீஸ்வரி, நாங்கள் எல்லாரும், வாணி ஜெயராம் இருந்தாங்க. அப்போ எல்லோரும் ஃபுல்லாக ஒரு செட்டாக உட்காந்து நாங்கள் அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்து இவங்க பாடலாம் நான் ரசிச்சிருக்கேன். சூப்பர், வாழ்த்துக்கள். மேலும் பல நிகழ்ச்சிகளில் பல பதிவுகள் உங்களுடைய குரல் இசையால் மேலும் மின்ன வேண்டும், நீங்கள் மேலும் மேலும் புகழ் பெற வேண்டும் என்று அத்தனை பேரும் வாழ்த்துக்கின்றோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நமக்கெல்லாம் நம்ம பற்றி பேசுகிறோம். நமக்கு மேலே தாய் தந்தை, நம்ம தாய் தந்தைக்கு மேலே நம்ம சொல்கிறது பாட்டன் பாட்டி அப்படின்றோம். அதுக்கு மேலே பூட்டன் பூட்டி, அதுக்கு மேலே ஓட்டன் ஓட்டி, அதுக்கு மேலே சேயோன் சேயோள், அதுக்கு மேலே பரன் பறை, இதுதான் பரம்பரை. அப்போ 7வது தலைமுறை. சரி, இந்த 7வது தலைமுறையை பற்றி எந்த இடத்துல என்ன அப்படின்னா அங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது.
243 வருடங்களுக்கு முன்னே என்ன யார் இருந்தாங்க அப்படின்ட்டு நம்மளால் நினைக்க முடியுமா? சார் உங்கள் தாத்தா பேர் தான் சொல்லுவீங்க, கொள்ளு தாத்தா பேர் சொல்லுவீங்க, அதுக்கு மேலே முடியுமா? முடியாது. ஆனால் ஒருத்தரால் முடியும். காரணம் என் பரம்பரை அப்படின்ட்டு அவங்க அருமையான ஒரு நூல், ரிசர்ச் நூல் எழுதியிருக்காங்க. கல்வித்துறை சாதனையாளர் மேடம், வணக்கம். உங்கள் ஒரு புத்தகத்தை பார்த்தேன், மிளிரும் மெழுகுபர்த்திகள் சொல்லிட்டு. அந்த இன்னைக்கு அடுத்தது நம்ம குடும்பம் மற்றவர்களுக்கு ஒளி வீசும் விதமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த கல்வி பணியை தொடர்ந்து செய்கிறீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு புதிய அனுபவத்தை நான் கேட்கணும் விரும்புகிறேன். ஏன்னா இந்தியாவே 2023 ஆகஸ்ட் 23 இந்தியா மட்டும் இல்லை, உலகமே எழுந்து நின்று கரவொலி எழுப்பி பாராட்டியது சந்திராயன் 3. சந்திரனில் அந்த நேரத்தை அது முடிஞ்ச அப்புறம் ஒரு சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து விஞ்ஞானபூர்வமாக அறிவியல் உடைய ஆய்வாக அங்கிருந்த விஞ்ஞானிகள், அதாவது இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் கலந்துரையாடல் நடத்தினாங்க. உங்களை தேர்வு பண்ணாங்க. அதுக்காக நாங்கள் பாராட்டுகின்றவங்களை. அந்த அந்த சந்தோஷம் எப்படி இருக்குது? மகிழ்ச்சியாக இருக்கா? அந்த தருணத்தில் நீங்கள் ஒரு அறிவியலை பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க, இதற்காக ஏதோ ஒரு மூலையில் ஒரு பள்ளி அதை வச்சு வளர்ந்துட்டே வரீங்க அப்படின்னு வச்சா உங்களை அந்த விஞ்ஞானிகள் அவங்க உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணாங்க, நீங்கள் கலந்துரையாடினீங்க இல்லையா? அந்த நிகழ்ச்சியில் எப்படி மனசு இருந்தது? 23/8/2023 அன்றைய நாள் யாருமே மறக்க முடியாத ஒரு நாள். அந்த நாளுக்கு முந்தின நாள் அழைப்பு வருது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடலில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உடனே ஆர்வமாக சரின்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டேன். அதுக்கு முன்னோட்டமாக மாணவர்கள் எல்லா கிளாஸ்லையும் போய் அவங்க மனசில் என்ன இருக்குது, இந்த லேண்டிங் ஆஃப் சந்திராயன் உங்களுக்கு அதனுடைய தாக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு கிளாஸ்லையுமா போய் மாணவர்களுடைய இன்ட்ராக்ட் பண்ணி அதை கலெக்ட் பண்ணேன். பார்த்திங்கன்னா டு த பெஸ்ட் ஆஃப் மை சர்ப்ரைஸ் ஆல் சில்ட்ரன் வேர் வெல் இன்ஃபார்ம்டு. அதை பற்றின அறிவு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்குது. நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. சொல்லப்போனால் நானே அவங்கக்கிட்டேருந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தான் ஷோக்கு போனேன். 6 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே லேண்டிங் கவுண்ட் டவுன் போயிட்டே இருக்குது. நான் இங்கே காரில் போயிட்டுருக்கேன். என்னமோ நாங்களே அந்த இதை லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு பரபரப்பான இதை உணர முடிஞ்சுது. ஏன்னா லேண்டிங் ஆனால் தான் ஷோ பேர் சாதித்த இந்தியா சவால்கள் என்ன அப்படிங்கிறது. ஸோ நாங்களே லேண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷம். லேண்டிங் ஆயிடுச்சுன்னா கார்லேயே எக்ஸைட்மெண்ட் ஆகி ஓன்னு கை தட்டிட்டு போயிட்டுருக்குறோம். ஸோ அங்கே போயிட்டு அவங்க கேட்டாங்க, இப்போ இந்தியா இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்குது, மாணவர்களுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், மாணவர்களுக்கு அறிவியலை லேர்னிங் பை டூயிங் அந்த மெத்தடில் தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். வெறுமனே தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு போகிறது பிள்ளைங்களுக்கு போதுமான அறிவாக இருக்காது. ஏன்னா ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அப்படின்னு ஒரு சிறிய ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பு நம்ம படிப்போம், அது பார்த்தா பெரிய மெஷினாக இருந்துகிட்ருக்கோம். ஸோ லேர்னிங் பை டூயிங் அண்ட் ப்ராக்டிக்கல் எவ்வளோ தூரம் நம்ம கொடுக்க முடியுமோ அதுதான் மாணவர்களுடைய அறிவியல் அறிவை பெரிதாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது ஷோவில் பேசினேன். ஸோ சயின்டிஃபிக் அப்ரோச் டு ஸ்டடி, சயின்டிஃபிக் நாலேஜுங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப கொடுக்கணும். அதுதான் ஆசிரியர்களோட பெரிய பணியாக இருந்தது. அந்த கலந்துரையாடல் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் ஒன் வித் தி சந்திரயான் ப்ராஜெக்ட். பாராட்டுக்கள். ஏன்னா இவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடைய பங்களிப்பு அந்த பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் காந்திய சிந்தனைகள் இது பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அதற்காக நீங்கள் ஒரு மிகச்சிறந்த காந்தியவாதியாக உழைக்கிறீங்க இல்லையா? இந்த சிந்தனை ஓட்டம் இப்போ பிள்ளைகிட்ட ஒரு எளிமை, அடுத்தது வாய்மை, எளிமையும் வாய்மையும் அவர்கள் மேலும் வளர்க்கும். இதற்கான உங்கள் பணிகள் எப்படி போயிட்டுருக்கு? இப்போ காந்திய சிந்தனை அப்படிங்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் அந்த காந்தியன் ஸ்டடீஸில் எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்போ நான் கரெக்டாக 4வது தான் படிச்சுட்ருக்கிறேன். எக்ஸாம் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும்தான். நாங்கள் படித்தது முனிசிபல் நடுநிலை பள்ளி அப்படின்னு சொல்லி தூத்துக்குடியில். அப்போ 5ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டும்தான் எலிஜிபிள். ஆனால் எனக்கு எடுத்த டீச்சர் என்னையும் சேர்த்து விடுறாங்க, இவளையும் சேர்த்துக்கோங்க, இவன் நல்லா படிப்பா அப்படின்ட்டு. ஸோ நான் அந்த காந்திய சிந்தனை எக்ஸாம் எழுதுகிறேன். அந்த இது எங்களுக்கு புக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டாங்க. சின்ன அப்ரிஜ்டு வெர்ஷன் தான் கிடச்சிது, சத்திய சோதனை. அந்த புக்கை என்றைக்கு நான் படித்தேனோ அன்னையிலேருந்து எனக்கு அதனால் பெரிய தாக்கம் எனக்குள்ள.
அந்த சத்திய சோதனை, உண்மையை பேசணும். காந்திஜி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தி இந்த ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்து காந்தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சுது. உண்மை பேசணும் அப்படிங்கிறதுலையும் எளிமையான வாழ்க்கை வாழணுங்கிறதுலையும் நான் வந்து மிகச்சிறிய வயதிலிருந்தே நான் அந்த கொள்கைகளை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதோட அஹிம்சை, சத்தியாகிரகம், நான் வயலண்ட் மெத்தடில் தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது. when you do this non-violent method, you are bringing about a permanent change in the opponent's mind அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கலாக நீ அட்டாக் பண்ணால் அது வந்து டெம்பரரி ரிசல்ட்டு தான் கிடைக்கும். நீ அவனை வந்து மென்டலி, தட் இஸ் இன் த்ரூ யுவர் மைண்ட், இஃப் யூ ஆர் அப்ரோச்சிங் யூ வில் கெட் அ பெர்மனன்ட் ரிசல்ட். அண்ட் ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் இப்படின்னு சொல்லி காந்தியடிகள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது கல்லூரியில் சர்டிஃபிகேட் இன் காந்தியன் தாட்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நடத்துனாங்க. எம்ஏ படிக்கும்போது டிப்ளமா இன் காந்தியன் தாட் நடத்துனாங்க. எல்லாத்தையும் ஆர்வமாக கற்றுக்கிட்டேன். இந்த காந்திய சிந்தனைகளை நான் எடுக்கிற வகுப்பில், நான் வந்து இங்கிலீஷ் டீச்சர், 10 வருஷம் இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணினேன். அப்போ எல்லாத்துலேயும் இந்த ட்ரூத், நான் வயலன்ஸ், அஹிம்சா, சிம்பிள் லிவிங் எப்போவுமே நான் சொல்லி கொடுப்பேன். அப்படியே இன்ன வரைக்கும் ஒரு காந்தியவாதியாக நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேங்க ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒரு மிக சிறப்பான பதிவை, தன்னுடைய பாதை எப்படி இருக்கணும்னு அந்த காலத்துலேருந்து தான், அதாவது இந்தியாவினுடைய ஒரு கடைக்கோடி கிராமத்திலேருந்து வந்து தன்னுடைய பாதை, தான் கற்ற பாதை, தான் கற்ற கல்வி, இதில் தன்னால் எப்படி வளர முடியும்னு இதை அடுத்த தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்க்கின்ற உங்களை நாங்கள் அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி பாராட்டுகின்றோம். இதை சொல்லுவாங்க, இப்போ ஒரு மிகச்சிறந்த ஒரு இசை அறிஞரை சந்தித்தோம். கல்வி என்கின்ற ஒரு கலையை வளர்க்கின்ற ஒரு அருமையான ஒரு பெண்மணியை நாம் பார்த்தோம். பொதுவாகவே சொல்லுவாங்க, இறைவன் அப்படின்னா என்ன, கடவுள்னா என்ன அப்படின்னுச்சு கவியரசர் கண்ணதாசனுடைய அந்த வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருது. அதாவது இசையில், கலையில், மழலை மொழியில் இறைவன் உண்டு, இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு அப்படின்வார். தெய்வம் இருப்பது எங்கே அந்த பாடலில். அப்போ இப்படிப்பட்ட பணிகள் மூலமாகத்தான் நாம் வந்து இதைத்தான் ஒரு இயற்கை, இதுதான் ஒரு இறைவன் என்கின்ற ஒரு தொண்டு, மிகச்சிறந்த தொண்டாற்றி வருகின்ற எலிசபெத் மேடம் அவர்களையும், உங்களுடைய கணவர் கல்வி பணியாளர் திரு எம்ஆர்ஜே முல்லர் அவர்களையும் இந்த இடத்துல நாம் பாராட்டி மகிழ்கின்றோம். அத்தனை பேருடைய மகிழ்ச்சியினுடைய வெள்ளம் உங்களுக்கு இறையருளால் கண்டிப்பாக இந்த மாணவர்கள், அதை பாருங்கள், அந்த முதல்ல ஸ்கூல் நான் ஆரம்பித்தேன், அந்த பிள்ளைகள் இன்றைக்கி பெரிய லெவலில் வந்துட்டு எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஒரு அலுமினியாக வந்து பாராட்டுறாங்க. அவங்களும் கூட சேர்ந்து அடுத்த பிள்ளைகளுக்காக ஓய்வு நேரங்களில் அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க 50 ஆண்டுகள் அந்த பள்ளி, அந்த பழைய மாணவர்கள் வந்து இந்த புதிய இளம் மாணவர்களுக்கு நாங்கள் கல்வி சொல்லித்தரோம் அப்படின்னு வந்து சில பிள்ளைகள் வராங்க அப்படின்னா இது ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். கல்வி சேவைக்கு பாராட்டுகின்ற மகிழ்ச்சி. மிக சிறந்த கல்வி சாதனையாளராக எலிசபெத் மின்னுகிறார்கள். இப்போ இவங்க பணிகளை நீங்கள் பார்த்தீங்க, அவங்கள பற்றி உங்கள் கருத்து? அதாவது முதல்ல சொன்ன ஜெயஸ்ரீ வந்து எனக்கு அறிமுகமானவங்க, ஏன்னா எங்கள் துறையிலே இருந்தவங்க. பட் இவங்கெல்லாம் வெவ்வேறு துறையிலேருந்து வந்திருக்காங்க. இருந்தாலும் எனக்கு வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிது தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பெண்மணிகள் வந்து நிறைய இதில் வந்து பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல அறிமுகம், ஒரு நல்ல மேடை வேணும். நிச்சயமாக அவங்கள கூப்பிட்டு, நான் அவங்க செய்கிற பணி அவங்க செஞ்சுன்னு தான் இருக்காங்க, அவங்க எதையும் எதிர்பார்க்கலை. பட் எதிர்பார்க்காட்டியும் கூட நாம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேடை கொடுத்து நம்ம அவங்கள பாராட்டுறோம். ஸோ நான் வந்து பேப்பர்லலாம் வந்து ஜென்ரலாக படிப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து தெரிஞ்சுப்பேன், அவங்க எந்த துறையில் எப்படி வந்தாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ இஷ்டம், பெண்கள் வந்து நல்ல பெரிய உயர்வுக்கு வரணும், அவங்க கஷ்டப்பட்டு எப்படியாவது இது பண்ணணும் பொழுது யார் எங்கே இருந்தாலும் எனக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்தால் கூட நான் அதை ரொம்ப பாராட்டுவேன். ஸோ இவங்க எலிசபெத் வந்து நான் இப்போ அவங்களுடைய இதை நான் பயோடேட்டா மாதிரி வாங்கி உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சதில் பார்த்தாக்கா அவங்க எல்லா வயசுக்கும் பண்ணுறாங்க, யாருக்குன்னே இல்லை. ஒரு குழந்தைன்னா அந்த குழந்தைக்கும் சொல்கிறாங்க, வயதானவனா வயதானவர்களுக்குன்றாங்க. அப்புறம் மற்ற இதில் வந்து ஊனமுற்றோர் அந்த இதுலேயும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க, ரொம்ப பாராட்டக்கூடியது. அதாவது நாம் ஏன் வந்து பண்ணணும், நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம குடும்பத்தை பார்ப்போன்னு இல்லாமல் அதையும், ஏன்னா முன்னாடி வந்து நம்ம குடும்பத்தையும் கொஞ்சமாவது பார்க்கணும் நம்ம. இருந்தாலும் ஒரு பப்ளிக் சர்வீஸ், ஒரு சோஷியல் சர்வீஸ், என்ன பெரிய சப்போர்ட் கூட சில பேருக்கு இருக்காது. அந்த மாதிரி சப்போர்ட் இல்லாமல் நீங்கள்லாம் வந்து பண்ணும்பொழுது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உங்களுக்கு நிறைய விருதுகள் கிடைக்கணும், இன்னும் நல்ல மேலே மேலே உங்கள் பணியை தொடரணும். அதுக்கு உண்டான எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு மக்கள் சைட்லேயும் கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேன். மிகச்சிறந்த சாதனையாளர் நாம் சந்திக்கின்ற போது நமக்கான மகிழ்ச்சி என்பது பல.
அதுவும் ஒவ்வொரு தலைமுறையும் வளரும்போது, அவங்க சொன்னாங்க என் பரம்பரைன்னு, ஒவ்வொரு பரம்பரையும் வளரும்போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம பாராட்டிக்கிட்டே போகிறோம் இல்லையா? அப்போ தான் கனிகாவனுடைய மிகச்சிறந்த கல்வி, அவங்களுடைய அறிவு புலன், அதை நம்ம நினைக்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ்நாடு அரசு ஆளுநர் பாராட்டிய போது, அத்தனை பேரையும் பாராட்டிய போது, தமிழகத்திலிருந்து ஒரு மின்னும் நட்சத்திரமாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்றீங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா நம்மளுடைய அரசு, அது மாநில அரசோ மத்திய அரசோ, எந்த அரசும் மட்டும் இல்லாமல் அத்தனை அமைப்புகளும், தனியார் அமைப்புகளும் இப்படிப்பட்ட பிள்ளைகளை அழைத்து பாராட்டுவது என்பது பல கோடி மாணவர்களுக்கான மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்குது இல்லையா? அப்போது கல்வியில் நாம் ஈடுபட்டு நல்லா வரணும் அப்படின்ற ஒரு உந்துதல். இது தவிர நீங்கள் வந்து இந்த ராஷ்டிரபாஷா திவஸ், அதில் வந்து பிரவீனில் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க இல்லையா? அப்போ எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம், அந்த ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு தான் இது. அதுவும் வந்து இயல்பாக உங்களுக்கு வந்திருக்கா? சின்ன வயசுலேயே அப்பா வந்து தெலுங்கும் பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க, ஹிந்தியும் பேசுவாங்க. ஸோ அவங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லாம் பேசும்போது வந்து எங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், சரி நம்மளும் நிறையா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்ஸை வந்து எழுத ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து அந்த 8 எக்ஸாம்ஸ் ராஷ்டிரபாஷா எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது 8th எக்ஸாம் முடிக்கும் போது வந்து தமிழ் லாங்குவேஜ்னு எங்களுக்கு ஒரு தனி பேப்பர் இருக்கும். ஸோ அந்த பேப்பரில் வந்துட்டு ஸ்டேட் ரேங்க் எடுத்திருந்தேன். ஸோ வாழ்த்துக்கள். உங்களுடைய வெற்றி, தன்னுடைய இந்தியா முழுவதும் ஒரு லாரியில் ஓட்டுநராக பயணம் செய்கின்ற உன்னுடைய தந்தை உங்களுடைய கல்வி பயணத்தை பற்றி உங்ககிட்ட என்ன பேசியிருக்கார்? அப்பா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி ஏதாவது நம்ம அச்சீவ் பண்ணும்போது. எப்பயுமே நான் ஒரு சில நாள் படிக்க முடியாமல் கூட போகும், ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து நம்மளால் சரியாக பண்ண முடியாமையே போகும். அப்போ வந்துட்டு அவங்க திட்டினது கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னால் முடியும் அப்படின்னே சொல்லி எக்ஸாம்ஸ்லாம் எழுதும் போது ஒரு சப்போர்ட்டிவாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருப்பாங்க. அதனால எல்லா எக்ஸாம்ஸும் வந்து நல்லா எழுத முடிஞ்சுது. மருத்துவக் கல்லூரியில் இப்போ சேர்ந்திருக்க உங்களுடைய நெக்ஸ்ட் எதிர்கால திட்டம்? ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. அதாவது அருமையான வரிகளுக்கு ஒரு உதாரணமாகத்தான் இப்படிப்பட்ட சாதனையாளர்கள். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும். இது வந்து ஏதோ ஒரு கவிஞர் வந்து அப்படி எழுதின அந்த வரிகள் அப்படி எழுதிட்டு போயிட்டாரெலாம் கிடையாது. இந்த வரிகளை உண்மையாக்கி இதுதான் வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு சாதனை திலகங்களாகத்தான் இவர்கள் மின்னுகிறார்கள். தன்னுடைய குரல் பதிவின் மூலமாக பலருக்கு மகிழ்ச்சி. இந்த வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை அப்படின்னுச்சே. அப்போ துன்பம் என்பது இருக்குது, நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் மாதிரி, மேடு பள்ளங்கள் மாதிரி, காலநிலை மாற்றங்கள் மாதிரி. ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது அப்படின்னு சொன்னாலே, அப்படிப்பட்ட மகிழ்ச்சி பதிவுகளை தருவது தான், அதில் ஒன்று தான் இசை. அதில் ஜெயஸ்ரீ அவர்கள் பலருக்கான அந்த துன்ப நிலைகள்லேருந்து இல்லையா மாற்றுகின்றார்கள். அப்படின்னா துள்ளாத மனமும் துள்ளும், அப்படிப்பட்ட இசை வெள்ளம் அவர்களை நம்ம பாராட்டுகின்றோம். அதே போல் தனக்கான தேவை, இன்னைக்கு பெண்களுக்கு கல்வி வேணும், குடித்தனம் பேணுதற்கேவா இந்த உலகத்தையே பேணுதற்கு. பெண்கள் கண்கள் அப்படின்னா உலகம் பார்வை, அப்படி உலகத்தின் பார்வைக்கான ஒரு கல்வியை எலிசபெத் மேடம் அவர்கள் வெகு சிறப்பாக வழங்கியிருக்கிறார்கள். நம்ம வாழ்த்துகின்றோம். இப்படி நீங்கள் வழங்குகின்ற கல்வியை நாங்கள் ஏற்று நாங்கள் மின்னுகிறோமா? நாங்கள் மேலும் எங்களை வளமாக்கி கொள்வதால் இந்த உலகத்தையே வளமாக்குகிறோமா? அப்படிப்பட்ட ஒரு பதிவை நோக்கித்தான் தன்னுடைய பயணம் நகர்கிறது. அவங்க தான் ரொம்ப சிறப்பாக கனிகா அவர்களுடைய கல்வி செல்வத்தை நம்ம பாராட்டி, மேலும் நீங்கள் நிறைய புகழ் பெற வேண்டும், நல்லா படித்து இன்னும் மேலே படித்து ஒரு மிகச்சிறந்த ஐகான், மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக நீங்கள் திகழ வேண்டும் என்று உங்களை அத்தனை பேரும் நம்ம வாழ்த்துகின்றோம். இவங்களுடைய அந்த கல்வி, அந்த உயர்வு என்ன மேடம், எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவ கல்வியாளர். கேட்டது அப்புறம் நான் படித்தது எல்லாமே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது நிஜமாவே, அதாவது ஒரு அப்பா அம்மா பேக்ரவுண்ட் இருந்து இன்னாருடைய குழந்தை இவன் நல்லா படித்து முன்னுக்கு வந்தான்னு சொல்கிறது ஒரு விதத்தில் அதுவும் பெருமை தான். அதுக்கு பின்னால் இன்னாருடைய இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்து இங்கே வந்தாங்களே, இவங்க இப்படி படித்தாங்களே, இவங்க இருந்தாங்களே, பெருமைக்கு எதுவாக இப்படி பேசப்பட்டாங்களே, இவங்களுடைய அம்மா அப்பான்னு அவங்கள வெளியில் போகும்போது சொல்கிறது இன்னும் சிறந்தது, இன்னும் பெருமை அது. அதுலேயும் இவ்வளோ இதில் கூட அவங்க வந்து ரொம்ப அழகாக மெரிட்டில் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம்.
அது மட்டும் இல்லை, அவங்க பிரதமரே கூப்பிட்டு அவங்கள வந்து ஒரு தனி இது மெடல் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன், பாராட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த உத்வேகம் வந்து நிச்சயமாக இந்த இளம் இவங்களுக்கு நிச்சயமாக தேவை. இப்போது நமக்கான சேவைகள் சரி, நான் வந்து எனக்கான ஒரு ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றல் மூலமாக உலகத்தில் மின்னுகிறேன். அடுத்தது பிறருக்கு நான் கல்வி கொடுக்கிறேன், சரி பிறர் கொடுக்குற கல்வியை நான் மேலும் வளமாக்குகிறேன். இப்படின்ற ஒரு 3 பதிவுகளை நோக்கி நாம் நகர்கின்ற போது, ஆனால் தேவைகள் அதிகமாக இருக்கிறது உலகத்தில். பலருக்கு தேவைகள் இருக்கின்றது. அவர்களுக்கு வழிகாட்டுவது யார்? இன்றைக்கி நம்ம ஒத்தையடி பாதையில் போகிறோன்னா இந்த பாதை ஏதோ உருவாக்கினதா? இல்லை, பலர் நடந்து சென்ற பாதை. பலர் நடந்து சென்ற பாதையில் நாமும் மேலும் பயணிக்கின்ற போது பாதை மேலும் சீர்படுகிறது. அப்படிப்பட்ட பாதைகளை உருவாக்குவது யார்? இது மிகப்பெரிய கேள்வி. அப்படிப்பட்ட பாதைகளை உருவாக்குகின்ற ஒரு நபர், அதுவும் மாநில அரசின் அளவில், அதாவது குறிப்பாக மாநிலத்தின் அளவில் பல அமைப்புகளில் தன்னை ஒருங்கிணைத்து கொண்டு பல அமைப்புகளின் தலைவராக அனைவரையும் ஒருங்கிணைக்கும் ஒரு செயல் வீரராக ஹேமலதா அவர்கள் விண்ணுகிறார். அதாவது ஆதிவாசி பெண்கள் இவங்களுக்காக வந்து அந்த இடங்களில், அதாவது இந்த மலைச்சரிவுகளில் சில ஒரு தனியாக ஒரு குடிசை மாதிரி ஒன்று கட்டிடுவாங்க. உங்களுக்கு அந்த பிரசவ நேரமா, இப்போ வந்து டெலிவரி பண்ணணுமா, அந்த பெண்ணு வந்து தனியாக அந்த குடிசைக்குள்ளே கதவை திறந்து உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு வெளியில் வரும்போது சினிமா காட்சி மாதிரி வெளியில் குழந்தையோடு வருவாங்க. எந்த மருத்துவ வசதியோ உதவியோ இல்லை. காரணம், எங்களுக்கு அப்படி பழக்கம். எங்களுக்கான ஒரு குடிசை இருக்குது, நான் இன்றைக்கி மகப்பேறு எனக்கு டெலிவரி டியூ, நான் வந்து உள்ளே போவேன். யார் அந்த பொண்ணு, அந்த பிரசவ நேரத்துக்கிற பொண்ணு உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க, உள்ளே குழந்தையினுடைய அழுக்குரல் கேட்குது, அப்புறம் வெளியில் வராங்க. ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலே உயிரிழந்த பெண்கள் மிக அதிகம், உயிரிழந்த குழந்தைகள் அதிகம். இவர்களுக்கான ஒரு மருத்துவ இதை செய்யணும், இவங்களுக்கு இப்படிப்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது அப்படின்ற ஒரு, அதான் இதெல்லாம் வந்து உதாரணங்களோடு சொல்வது என்றால், அவங்க வந்து 60 பெண்கள், கைவிடப்பட்ட பெண்கள், அவங்க அத்தனை பேரையும் கொண்டு வந்து அரசினுடைய கவர்மெண்ட் ஷெல்டர் அதில் கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கான ஒரு கைவினை பயிற்சி, வாழ்வாதார பயிற்சியை ஹேமலதா செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்கள் மேடம். நிறைய பேர் வந்து திறமைகள் நிறைய இருக்குது, கைவினை பொருட்கள் சொல்லி கொடுத்தா செய்கிற இதில் இருக்காங்க. ஒரு இன்ஸ்டியூட் மூலிமா நிறைய பேருக்கு 50 விதமான தொழில் வாய்ப்புகள் மத்திய அரசு மாநில அரசோட திட்டங்கள் கீழே வர்றதாகட்டும். அதில் ஒரு 10 பேர் வந்து பணம் கொடுத்து படித்தா 10 பேருக்கு இலவசமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, இப்போ ஒரு தையல்னா அவங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே முடியாது, அவங்க தையலுக்கு வர்றப்போ அவங்களுக்கு அந்த தையலை சொல்லி கொடுக்குறதோ இல்லை மற்ற பயிற்சிகள் சொல்லி கொடுத்து, பழைய என்னது புதுசு வாங்க முடியாது, பழைய தையல் மிஷின் வாங்கி அவங்களுக்கு கொடுத்து தொழிலையும் கற்றுக் கொடுத்து, இந்தாங்க நீங்கள் ஏதோ இதை வச்சு பொழைச்சிக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய தொழில் பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு வாழ்வாதாரத்தை இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த தமிழ்நாடு முழுவதுமே இந்த தொழில் பயிற்சிகளை கொண்டு போகணும், நிறைய பேர் உள்ளே இருக்கிற பெண்களை வந்து வெளியே கொண்டு வரணும். நேற்று கூட நம்ம ஈரோடில் வெள்ளோடு அப்படின்ற இடத்துக்கு போயிருந்தோம். ஒரு 50 மகளிரை சந்தித்தோம். அவங்க கிராமத்தில் இருக்காங்க, ஆனால் யாருமே எந்த ஒரு தொழிலுமே பண்ணலை. கேட்டால் எங்கள் ஊரில் எந்த வசதி வாய்ப்பும் இல்லைன்றாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் அவங்களுக்கு தென்னை மரம் நிறைய இருக்குது, மஞ்சள் நிறைய விளையுது, மாடுகள் நிறைய இருக்குது. அப்போ ஒரு சாதாரண ஒரு பாலை வச்சு அவங்க ஒரு தயிர் பண்ண முடியும், அதிலேருந்து மோர் எடுத்து விற்க முடியும், அதை மிச்சாகிற அதை இதை கடைஞ்சி ஒரு நெய், வீட்டில் தயாரித்த சுத்தமான நெய்னா இன்றைக்கி நெய் பண்ண முடிஞ்சு வெளியே சுத்தமான நெய்யை கொடுக்க முடியும். அந்த கொக்கோ பிட்டு அப்படின்றது இன்றைக்கி மாடி தோட்டங்களுக்கு தேவைப்படுது, அந்த தென்னை மரத்தோட அந்த இளநீலேருந்து எடுக்கிற அந்த மட்டை. அப்போ எவ்வளோ தொழில் வாய்ப்பு அங்கேயே இருக்குது. அதை வந்து கண்டறிஞ்சு ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் போய் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். இன்னைக்கு 30% இடஒதுக்கீடுக்காக போராடினோம், இன்னைக்கு 50% கையில் கிடச்சிருக்கு. ஆனால் அதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா மகளிர் அப்படின்றத, நம்மளோட திறமைகளை வளர்க்கணும், முதல்ல முன் வரணும்.
அப்புறம் நம்மளோட திறமைகளை வளர்த்து ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அவங்கவுங்க பெண்கள் பொறுப்பெடுத்தா வீட்டை எப்படி ஒரு பெண் சிறப்பாக நிர்வகிக்க முடியுமோ நாட்டையும் அதே மாதிரி பெண் நினச்சா நிர்வகிக்க முடியும். நல்ல சுத்தமான நல்ல விஷயங்களை நிறைய மக்களுக்கு கொண்டு வர முடியும். அந்த ஒரு பயணத்தை நோக்கி தான் நான் பயணிச்சிட்ருக்கோம். பாராட்டுக்கள், பாராட்டுக்கள். ஒரு ரொம்ப அருமையான பதிவுகள் ஒவ்வொரு, ஏன்னா உங்களுடைய பதிவுகள் வந்து கண்டிப்பாக நேரமே போதாது, அந்த அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் அந்த தன்னார்வ இரத்த தான முகாம்கள் பல இடங்களில் நடத்துகிறீங்க. நிறைய பேருக்கு ரத்தத்துடைய தேவை இருக்குன்னுச்சு. இப்போ ஏதோ அந்த பிரசவத்துக்காக அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விடுறதோடு மட்டும் இல்லாமல் போகும்போது அவங்க என்ன பிளட் குரூப், அதுக்கான பிளட் அங்கே இருக்கா, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படிலாம் கேட்டு அதையும் நீங்கள் செய்கிறீங்கன்னு மகிழ்ச்சியாக இருக்குது. மேடம், இப்போ இவங்களுடைய பணிகள், சமூகம் சார்ந்த பணிகள் உங்கள் பார்வையில் எப்படி நினைக்கிறீங்க? சக்தி ஹேமலதா அவங்க இப்போ சொன்னதை கேட்டேன். அவங்கள பற்றி சில குறிப்புகளும் சொன்னீங்க. ஸோ இவங்களது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சோஷியல் இதுலேயே இன்னும் கொஞ்சம் ஒரு இதில் ஒருத்தர் ஒருவருடைய பணி, ஏன்னா நிறைய இருக்குது நம்மளுடைய சோஷியல் இதில் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. யாருக்கு எப்படி எடுத்துக்க முடியுமோ அப்படி அதில் பணியாற்றலாம். இதுக்கு வந்து நாம் தனிப்பட்ட முறையிலேயே பணியாற்ற முடியும். ஆனால் நிறைய சங்கடங்கள் சஞ்சலங்கள் எல்லாமே வரும். நீங்கள்லாம் அதெல்லாம் சமாளித்து தான் பண்ணியிருக்கீங்க. இந்த இரத்த தானம் இது நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது இந்த போதை ஒழிப்பு, அதை பற்றியும் நான் வந்து படித்தேன். நிஜமாக அதெல்லாம் வந்து எடுத்து சொன்னேன், அவங்களுக்கு புரிய வச்சு எத்தனையாக இருக்குது. அப்புறம் சாலை பாதுகாப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பெண்மணியாக இருந்து செய்கிறது வந்து ரொம்ப இது. ஏன்னா அதுக்கு நிறைய உழைப்புகளும் இருக்கும், சில தொந்தரவுகளும் இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் வந்து எடுத்து இந்த பணியாற்றிய இதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே எனக்கு வந்து நாங்கள்லாம் வந்து சினிமாவில் இருக்கோம். ஏன்னா என்னுடைய குடும்பத்திலேயே சில இதைகள் உண்டு. எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த சோஷியல் ஒர்க்குன்றது வந்து அந்த காலத்தில் சினிமாவுக்கு வந்துன்னே இல்லாமையே எங்கள் குடும்பத்தில் நிறைய இருந்தது. ஏன்னா ரங்கூனில் வந்து இருந்தவங்க எங்கள் தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் அங்கே வந்து அந்த வார் நடக்கிற டைமு. ஸோ அவங்க வந்தது, அவங்களுக்கு உண்டான உதவிகள் இந்த மாதிரி சில ஃபேமிலியில் இருக்கும். சில சமயம் ஃபேமிலியில் இல்லாமல் அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆர்வம் உள்ளவங்களும் நிறைய பேர் இப்போ வளர்ந்துருக்காங்க. அந்த விதத்தில் உங்கள் பணி வந்து இன்னும் மேலும் சிறப்பாக நடக்கணும். உங்களுக்கும் அதற்குண்டான ஒரு நல்ல அங்கீகாரமும் ஒரு நல்ல விருதும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வாழ்த்துறேம்மா. வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. அதாவது சமுதாய பணி என்பது உலகத்தை சார்ந்ததுன்றது பொதுவாக, ஆனால் தன்னை சார்ந்தது என்றது அப்படி ஆரம்பிக்கும் போது மெதுவாக தன்னை சார்ந்து மெதுவாக ஆரம்பித்து அப்புறம் உலகத்துக்காக பொதுவாக கொண்டு போய் ஒரு மின்னுகின்ற ஹேமலதா அவர்களை நாம் அத்தனை பேரும் கரவல் எழுப்பி வாழ்த்துகின்றோம். மகிழ்ச்சி மேடம். மேலும் உங்கள் மூலமாக இந்த உலகம் பயன்பெறும் கண்டிப்பாக. இந்த பயண பதிவுகளை நாம் அப்படியே பார்க்கின்ற போது, இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக இவங்க வளர்க்குறாங்க. அடுத்து பள்ளியிலேருந்து அப்புறம் வந்து அவங்க மருத்துவக் கல்லூரி போனாங்க. இந்த மருத்துவக் கல்லூரின்னு நம்ம கல்லூரிகளை பார்க்குறோம். பல்கலைக்கழகத்தில் 5 தங்கப்பதக்கங்கள் பெறுவது என்பது சாதாரண ஒரு செய்தியே அல்ல. அது மட்டும் இல்லாமல் தானும் தன்னுடைய கணவர் திரு சுப்பையா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், கல்வியாளர், மிகச்சிறந்த கருத்தரங்கங்கள் நடத்துபவர். இருவரும் இணைந்து இந்த நேரத்தில் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் தொடர்ந்து தமிழ் சார்ந்து தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை நடத்தி வருகின்ற திருமதி முனைவர் ராஜேஸ்வரி சுப்பையா. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் லைஃப்பில் பல துறைகளில் பணியாற்றுவோம். ஒவ்வொரு துறையிலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துப்போம் இல்லையா? இப்போது இன்றைக்கி நம்ம திரைப்படத்துறையை சார்ந்தவங்க வந்திருக்காங்க, திரைப்பட பின்னணி பாடகி இருக்காங்க, மிகச்சிறந்த உலக அளவில் புகழ்பெற்ற நடிகை இருக்காங்க, கல்வி பணியாளர். இந்த மாதிரி ஒரு மிக்சட் குரூப்பில் ஒரு கேள்வி என்னென்னா, இன்றைக்கி தணிக்கை துறையில் நீங்கள் இருந்திருக்கீங்க. அதாவது திரைப்பட தணிக்கை துறையில் நீங்கள் ஒரு அதாவது தணிக்கை செய்கிற ஒரு அலுவலரில் ஒருத்தராக பணியாற்றுறீங்க. அந்த அனுபவங்களை வச்சு சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த துறையிலையும் என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு? தணிக்கை துறையில் நான் ஒரு 3 வருஷம் உறுப்பினராக இருந்தேன். நிறைய திரைப்படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அதன் மூலமாக கிடச்சிது. அந்த திரைப்படங்களில் வந்து இந்த கால தேவைக்கு எதெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். என்னுடைய நிறைய சீனியர்ஸும் இருந்தாங்க. அவங்களுடைய
கருத்துக்களையும் நான் எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், திரைப்படங்களில் வந்து புகைப்படம் மன்னிக்கணும், புகைப்பிடிப்பது பற்றி அது தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களும், மது என்பதை அங்கே வெளிப்படையாக காட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் வெளிப்படையாக இருக்குது. ஆனால் அதற்கு மட்டுமே இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம தவிர்க்கணும். இப்போ இந்த கால குழந்தைகள் வந்து எப்போவுமே மொபைல் அப்படிங்கிறதுல அடிக்ஷனாக இருக்காங்க. ஆனால் அந்த மொபைல் அடிக்ஷன்லேயும் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தோம்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அதனால் நாங்கள் தணிக்கை குழுவில் பார்க்கும் பொழுது மொபைல் குழந்தைங்க அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு காட்சி வந்தாலும் அது நல்ல விஷயத்திற்கு அவங்க பயன்படுத்துகிற மாதிரியான காட்சியாக மாற்றணும் அப்படிங்கிறத நான் முதல் கோரிக்கையாக வச்சுருந்தேங்கய்யா. பாராட்டுகள். தன்னுடைய துறை மட்டும் இல்லாமல், இது ஒரு கல்வித்துறை படிச்சுட்டு வந்தோம் அதோடு மட்டும் இல்லாமல் பல துறை சார்ந்து, ஏன்னா நமக்கு ஒரு பெண் சாதனையாளர் அப்படின்னா அதுக்கான அளவுகோல் இருக்கா அப்படின்னா அளவுகோல் ஒன்றும் இல்லை. ஆனால் அளவுகோல் என்ன அப்படின்னா இவர்களுடைய பணிகள் மற்றவர்களுக்கு பயன்படணும். மற்றவர்களுக்கு பயன்படும் விதமாக இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்குது, குளுமையாக இருக்குது, செழுமையாக இருக்குன்னா நாமும் அதில் தான் இருக்கோம். மற்றவர்களுக்கு பயன் என்பது நமக்குமான பயன். அப்படிப்பட்ட பயனை நோக்கி உங்கள் பயணம் இருக்கிறது. அதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இது தவிர இப்போது ஒரு கல்லூரி பேராசிரியர் மட்டும் இல்லாமல் ஒரு குடும்ப தலைவியாக இந்த பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து, சார் நீங்கள் சொல்கிறீங்க சரி அதெல்லாம் ரைட்டு, ஆனால் இன்றைக்கி என்னங்க சார் காலையில் திங்கக்கிழமை வந்தால் ஏன் வந்தான்னு இருக்குது. காலையில் எழுந்து இங்கேருந்து போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போயிட்டு திருப்பியும் அங்கே போராடி எப்படி வேணால் வச்சுக்கலாம். சாயங்காலம் வந்துட்டு அப்புறம் சனி ஞாயிறு விடுமுறை இல்லை, எல்லா நாட்களும் வீட்டில் இருக்கிற பெண்டிங் வேலைலாம் நாங்கள் செய்கிறோம். அவ்வளோதான். இத்தனை துணிகளை துவைக்கணும், வீடை சுத்தம் பண்ணணும், அப்புறம் வந்து அன்றைக்கின்னு பார்த்து எல்லா பிளானிங்கும் அன்றைக்கி தான் இருக்கும். வெளியில் போகிறதுன்றது இதான ஒரு நாள், இப்படித்தான் லைஃப் போகுது. ஆனால் எங்களால் சாதிக்க முடியல. ஆனால் தொடர்ந்து கல்வி பணியோட புத்தகங்கள் எழுதுவது, மாணவர்களுக்கு வழிகாட்டுவது, எப்படி தொடர்ந்து உங்கள் நேரத்தை சரி அப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? ஐயா சொன்னீங்க, அதில் ஒன்று மட்டும் விடுபட்டது, நான் பட்டிமன்றத்துலேயும் பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயா. அதனால் வந்து நம்ம 24 மணி நேரத்தை நம்ம எப்படி பகுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு கூட சில நேரங்களில் அவங்களுக்கே நேரம் பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் ஒரு குறையாக சொல்லலை. ஆனால் வந்து ஒவ்வொரு துறையில் இருக்கவங்களும் அந்த 24 மணி நேரத்தில் ஒரு 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ நம்ம தூங்க போகிறோன்னா மீதி நேரத்தை நம்ம எப்படி டிவைட் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம அதை பயனுள்ளதாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நிச்சயமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு குழந்தைங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்சம் நேரத்தை நம்ம எப்படி குவாலிட்டியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போது நீங்கள் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பொதுவாக இப்போது பள்ளி கல்லூரிகள் எல்லாமே 6 நாட்களும் வேலை இருக்குது இல்லையா? அந்த 6 நாட்கள் தவிர்த்து நமக்கு எப்போ கொஞ்சம் நேரம் கிடைக்குது, ஈவினிங்கில் நமக்கு எப்போ டைம் கிடைக்குது, இல்லை சண்டேஸ் நம்ம எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாங்கள் பட்டிமன்றங்கள் பேசும்பொழுது நானும் என் கணவருமே பட்டிமன்றம் பேசுகிறதுனால எங்கள் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போயிடுறோம். அவங்களையும் எங்களுடைய ப்ரொஃபஷனோட சேர்த்து வளர்க்க. இல்லை வீட்டிலேயே பெரிய பட்டிமன்றம் நடக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக. அதனால வந்து எங்களுக்கு வந்து அது ஒரு சோர்வான விஷயமா தெரியறதில்ல. நம்ம வந்து 7 நாள் தான் இருக்குது, 24/7 நம்ம ஓடிட்டே இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அது வந்து நமக்கு ஒரு ஒர்க்லோடு அதிகமாக தெரியும். நம்ம அப்படி பார்க்காம அந்த நேரத்தையும் நம்ம குழந்தைங்களோட தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதையும் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மாற்றிக்கும் பொழுது அந்த நேரம் கூட நமக்கு சுவையானதாகவும் சுகமானதாகவும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. இவர்களுடைய பதிவு என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்கள் அந்த காலத்தில் ஒரே சமயத்தில் 5-6 கால் ஷீட் கொடுத்துருக்கலாம். கார்த்தால ஒரு ஷூட்டிங், சாயங்காலம் ஒரு ஷூட்டிங், மத்தியானம் ஷூட்டிங். டைம் இல்லை, எல்லாருக்கும் நான் அந்த டைமை பகிர்ந்து கொடுக்குறேன். நிறைய அனுபவங்கள் இருக்கும். ராஜேஸ்வரி சுப்பையாவுடைய பணிகள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நாங்கள் 6 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், நேரமே வீட்டில் யார் இருக்காங்க இல்லைன்னு தெரியல, எல்லோரும் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி சினிமா பார்த்து நல்லா ஜாலியாக இருப்பாங்க. நான் அப்படி தான் சினிமாவில் போய் ஷூட்டிங்கு போயிட்டு வரேன் நிச்சயமாக. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் கேட்பேன் எனக்கு என்ன இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என்ன மட்டும் சினிமாவில் ஏன் சேர்த்து அப்படின்னு. இப்போ உனக்கு கஷ்டமாக இருக்கும், இது கஷ்டப்பட வேண்டிய வயசு, படணும் இப்போ தான், அப்போ தான் பின்னாடி சுகம் கிடைக்கும். ரெண்டாவது ஒரு நல்ல இதுக்கு உயர்வுக்கு வரணும்னால் நிஜமாக கஷ்டம் வரதான் வரும், அதையும் நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும். அந்தந்த சமயத்தில் கொஞ்சம் இருக்கும்போது நம்மளை நாமளே மனசை பார்த்து திருப்தி அடைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஆசிரியர் பணி அந்த இது ராஜேஸ்வரி, நீங்கள் அவங்களது சொல்லும் பொழுது நான் கேட்டேன். எங்கள் பெரிய பிரதர் மூத்த அண்ணா எனக்கு, அவர் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் மெயின், பிஎட், அப்போ பிஎட்டில் வந்து எல்லா சப்ஜெக்ட் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அப்போ அவருக்கு கோல்டு மெடலிஸ்ட், அவர் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு, பிரசிடென்சி ஃபஸ்ட்டு அவர்.
அவருக்கு நிறைய வேறு வேலை கிடச்சிது. எங்கள் இன்னொரு அக்கா மாடிலக்ஷ்மின் பேர், அவங்க சொன்னாங்க நீங்கள் வேறு வேலைக்கு போங்க. நான் மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆசிரியர் பண்ணி தான் போவேன் அப்படின்னே சொல்லிட்டார். ஏன் அப்படின்னா அவருக்கு அதில் அவ்வளோ இஷ்டம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். அதே மாதிரி இப்போ பரதநாட்டியத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம், அந்த குரு இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுடைய பணி வந்து ரொம்ப சிறந்தது. நீங்கள் ஒரு ஏணி மாதிரி, அந்த ஏணி வந்து இன்றைக்கி சமூகத்தில் எவ்வளோ வளர்ச்சி அடைந்த நிறைய இடத்துல பரவி இருக்குது. அந்த ஆசிரியர்கள் தான் காரணம். அவங்க காட்டுற வழிமுறை, அவங்க சொல்லி கொடுக்குற ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுலேருந்து அவங்க இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதில் உங்ககிட்ட அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக கேட்கணும். இப்போ நான் என்னுடைய குரு கிட்ட நடனம் ஆடும்போது இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் சொல்லிக் கொடுங்க, இன்னும் தெரியணும் அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி அந்த மாணவிகளும் அப்படி இருக்கணும், ஆசிரியர்களும் அவங்களும் அப்படி இருக்கணும். ஸோ 2 பேரும் வந்து ஒரு இதுவாக இருக்கும் பொழுது தான் அந்த இடத்துல கரெக்டான ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கும். 2வது நீங்கள் வந்து இலக்கியத்திலேயே எழுதியிருக்கீங்க, நிறைய புக்ஸும் எழுதியிருக்கீங்க, ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இன்னும் நிறைய புக்ஸ் எழுதுங்க. இந்த மாதிரி பணி இன்னும் கொஞ்சம் நல்லா தொடருங்க. உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்கேன்னு பார்த்தேன் நான், நீங்கள் வாங்கியிருக்கீங்க. மேலும் மேலும் இன்னும் நிறைய உங்களுக்கு கிடைக்க நான் வாழ்த்துகிறேன்மா. நல்ல ஆரோக்கியமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். 1991 கலைமாமணி விருது, தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வழங்கிய கலைச்சுடர் விருது, 2012 கிருஷ்ணகான சபாவுடைய நாடக சூடாமணி விருது, MS சுப்புலக்ஷ்மி விருது, அது மட்டும் இல்லாமல் ஃபிலிம் சொசைட்டி அவார்ட், முக்தா சீனிவாசன் ஃபிலிம் சொசைட்டி அவார்ட், ஃபிலிம் அவார்ட்ஸ், தொடர்ந்து திரைப்படம் சார்ந்து மட்டும் இல்லாமல் கலைப்பயணம் சார்ந்தும் பல விருதுகள் பெற்றுள்ள நம்ம சச்சு அம்மா அவர்களை நம்ம அனைவரும் பாராட்டுகின்ற நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இந்த பெண்கள் வந்து சோர்ந்து இருக்காங்களா அப்படின்ற ஒரு எதிரொலி கேட்குது. காரணம் என்னென்னா, இவர்கள் சாதனையாளர்கள், அப்போ மற்ற பெண்கள் மலரணுமா, 1000 பெண்மை மலரணுமா? இந்த கேள்வியை வந்து நம்ம யார்கிட்ட கேட்கணும்னா, உலகத்தில் பல மேடைகளில் போய் தன்னுடைய குரலால் மீட்டுகின்ற ஜெயஸ்ரீ அவர்கிட்ட தான் கேட்க போகிறேன். ஏன்னா இவ்வளோ நம்ம பேசின அப்புறம், இல்லை சார் நாங்கள் சோர்ந்து தான் இருக்கோம் அப்படின்ற குரல்களும் வருது. ஆனால் அந்த குரலுக்கு ஒரு குரல் மூலமாக தான் பதில் சொல்லணும். இது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? பெண்களுக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு பாடல் இருக்குது. MSV விஸ்வநாதன் ஐயாவுடைய இசையில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலை இப்போ ஒன்றே காதல் ஒன்றே இன்பம் ஒன்றே வாழ்வின் நீதி, ஒன்றே வாழ்வின் நீதி, ஒன்றாய் சேர்ந்து அன்பாய் வாழும் பண்பே பெண்கள் ஜாதி, பண்பே பெண்கள் ஜாதி, ஆணும் பெண்ணும் ஒரு ஜாதி, மானம் எங்கள் தனி நீதி, தவறு செய்யாதே அருகில் வராதே, நில் 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 மன்னா நில் நில் நில், 1000 பெண்மை மலரட்டுமே, 1000 கண்கள் ரசிக்கட்டுமே, பொருத்திய நெஞ்சம் ஒருவனுக்கென்றே, சொல் 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 தோழி சொல் சொல் சொல். சூப்பர். அந்த காலத்தில் பெண் என்ற படத்தில் EVM அவங்க வந்து பெண்ணுடையது நிறைய எடுப்பாங்க பாட்டில். அதை வந்து முக்கியமாக பாரதியார் பாடல் வந்து நிறைய EVM பண்ணியிருக்காங்க. அதில் வந்து வைஜெயந்தி மல்லம்மா வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த குதிரை மேலே உட்காந்துட்டு அகில பாரத பெண்கள் திலக்கமாய் அவனியல் வாழ்வேனே, அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்லி சொல்லி உங்களுடைய இதை நீங்கள் முன்னுக்கு வரணும், பேர் எடுக்கணும். சூப்பர். அதாவது இன்னைக்கு தேவையானது 1000 பெண்மை மலரட்டுமே, ரொம்ப ஏதாவது உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு பாடலை இவங்க வச்சுருக்காங்க. இந்த நிகழ்ச்சி, பெண்களை பாராட்டுகின்ற இந்த மங்கையர் சோலை நிகழ்ச்சி 4வது வருடமாக, சற்றேறக்குரிய 200வது வாரம் அதை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் பார்வை? இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இதனுடைய பேரை சொன்ன உடனே எனக்கு மங்கையர் சோலை அப்படின்னும் பொழுதே இது ரொம்ப நல்லா இருக்குது. 2வது வந்து எல்லாரையும் தேடி அவங்களுடைய திறமையை ஒரு வெளியில் மக்கள் வந்து பார்க்குற மாதிரி. ஏன்னா இப்போ இவங்க ஒரு துறை எடுத்தாங்க, இந்த துறைக்கு யாராவது ஒருத்தர் வெளியில் ஏற்கனவே எப்படி பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க சொன்னதில் அவங்களுக்கு தோணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த இது உண்டு. ஸோ மக்களுக்கு போய் வந்து சில விஷயங்கள் சேர வேணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி தொலைக்காட்சியில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து வெறும் பொழுதுபோக்கு அம்சங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மெசேஜாகவும் இருக்குது அப்படின்னாக்கா,
ஏன்னா நிறைய பெண்கள் வந்து நிறைய இதில் எந்த வழிக்கு போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்களும் இருக்காங்க. அவங்களுக்கு செய்யணும்னு உள்ளுக்குள்ள ஆர்வம் இருக்குது. ஆனால் வெளியில் வந்து செய்யறதுக்கு எப்படி போகலாம், எப்படி இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கமும் இருக்குது. அந்த தயக்கத்துக்கு வந்து ஒரு ரோல் மாடல் வேணும்னா நிச்சயமாக இந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் வந்து அறிமுகம் பண்ணி பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வந்து முக்கியமாக வந்து டிடி தமிழ் பொதிகை தொலைக்காட்சிக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல மெசேஜை வந்து அவங்க எடுத்து வந்து அதுவும் கரெக்டான நேரம் வேறு. ரொம்ப எல்லோரும் வந்து ரிலாக்ஸ்டாக வீட்டில் உட்காந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க பார்க்குற நேரம். அப்போ வந்து ஃபோக்கஸ் இருக்கும். சரியா, அது என்ன ஏதுன்னு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி இன்னும் மென்மேலும் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெண்களை இன்னும் கொஞ்சம் நிறைய தேடுறீங்க, தேடி எல்லாரையும் கொண்டு வந்து இந்த மேடையில் நடத்துகிறீங்க. விஜயகிருஷ்ணா, நீங்களும் வந்து ஒவ்வொருத்தரை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு 4 வார்த்தை சொல்லிட்டு என்ன ஒரு தயக்கம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளில் எந்த அளவுக்கு நம்ம பேசணும், பேச வேண்டான்ற ஒரு இது இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் தூண்டுகோலாக இருந்து அவங்க வார்த்தையை அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அவங்களையெல்லாம் வெளியில் கொண்டு வரத்துக்கு உங்களுக்கு நிச்சயமான ஒரு பாராட்டுகள் கொடுக்கணும். நான் வந்து இப்போ கடைசியில் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், எல்லாரும் பெண்கள் எல்லாருமே நிறைய சங்கடங்கள் சஞ்சலங்கள் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, இதை 3ஐயும் நிச்சயமாக வளர்த்துக்கணும். எந்த வயசு ஒன்றா இருக்கலாம். நமக்கு வந்து எல்லா இதுவும் இது பார்த்து நம்மளால் முடியும் அப்படின்னா வயசே கிடையாது. வயசுன்றது ஒரு நம்பர் தான். இப்போ நான் வந்து சினிமாவிலேருந்து சின்ன வயசாக வந்தேன், ஹீரோயினாக வந்தேன், காமெடி ஆக்ட் பண்ணேன், என்ன ஒன்றா பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு கேரக்டர் ரோல்ஸ் கிடைக்காது. ஸோ அதையும் நான் வேண்டான்னு சொன்னதில்லை. ஏன்னா உடலுக்கும் எனக்கு வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஆரோக்கியத்தையே நம்ம கூட சேர்ந்து நல்லபடியாக பார்த்தா தான் நம்மளால் ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்க முடியும். ஸோ யாருமே ஐடியலாக உட்காந்துடாதீங்க. வீடு உண்டு, குடும்பம் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை உண்டு, நமக்குன்னு ஒரு மனசில் ஒரு இது உண்டு. அதை நிச்சயமாக எல்லோரும் கடைப்பிடிங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தல். இதை பார்க்குறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பதிவில் நம்ம பொதுவாக வந்து இந்த 3 என்பதற்காக மிகச்சிறந்த உதாரணங்கள் நிறைய இருக்குது. 3 தெய்வங்கள்னு சொல்லுவோம். ஆனால் மகளிருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தேவையானது 3. அவங்க சொன்ன அந்த 3 பாருங்கள், அழகாக சொன்னாங்க. தன்னம்பிக்கை, திறமை, தைரியம். இந்த 3ம் இருந்தால் மின்ன முடியும். அப்படி மின்னி வாழ்க்கையிலே தன்னுடைய பயணத்தை வெற்றிகரமாக மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அப்படிப்பட்ட மாலை சூடும் விதமாக இந்த மங்கையர் சோலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மிகச்சிறந்த உலகின் மிகச்சிறந்த பாராட்டப்பட்ட பாடகி ஜெயஸ்ரீ, கல்வி பணியில் மின்னுகின்ற திருமதி எலிசபெத், நான் தொடர்ந்து பயணிக்கின்றேன் வெற்றி பயணமாக என்று மின்னி வருகின்ற கனிகா, தன்னுடைய சமூக சேவை மூலமாக பல மாநிலங்களில் தொடர்ந்து பணியாற்றுகின்ற ஹேமலதா, அவரை தொடர்ந்து அடுத்த தலைமுறை அதை சிறப்பாக நான் உருவாக்குவேன், அப்படித்தான் நானும் பயணித்தேன் என்று சொல்கின்ற ராஜேஸ்வரி சுப்பையா, அத்தனைக்கும் முத்தாய்ப்பாக மிகச்சிறந்த தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளோடு ஒட்டி ஒரு அருமையான தன்னுடைய அனுபவ பதிவுகள், மற்றவர்களுக்கான வாழ்க்கை தடங்கள் என்ன என்பதை தடங்கள் இல்லாமல் அந்த தடங்களை அமைத்து தந்த குமாரி சச்சு அவர்கள், கலைமாமணி குமாரி சச்சு அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர். அனைவரையும் பாராட்டி நாம் மகிழ்கின்றோம். இந்த நேரத்தில் நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நீங்கள் உங்களுடைய சாதனை விவரங்களை எழுதி அனுப்புங்கள். அதற்காக இதோ திரையிலே மின்னஞ்சல். இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு எழுதுங்கள் உங்களுடைய தன் விவர குறிப்புகளோடு. மீண்டும் நாம் மங்கையர் சோலை நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாராட்டுக்கள்.